श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது குணத்ரய விபாக யோகத்தில் மூன்றாவது ஸ்லோகம். மம யோனிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. மம யோனிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார், அதாவது ஞானம் இருக்கே, ஞானம் உபாசிரித்திய அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது ஸ்வதர்மத்தை ஸ்வரூபத்தை ஆகத்தாக அடைந்தவர்கள் இந்த எந்த ஞானம், இந்த சரீரம் எப்படி இருக்குது, அதாவது சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம்னா க்ஷேத்திரஜ விபாக யோகத்தில் அந்த சரீரத்துக்கும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிருக்கும் அந்த உயிருக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாளுக்கும் என்னெல்லாம் தொடர்பு உண்டு, அமானித்துவம், அதம்பித்வம், அஹிம்சா, க்ஷாந்திரார்ஜவம், இந்த அஹிம்சை அதெல்லாம் தனித்தனியாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிண்டு அதோடு கூட இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த ஜீவனுக்கு எல்லாமே இந்த சரீரத்துக்கு உள்பட்ட விஷயங்கள் தான் தெரியும். ஆனால் பரமாத்மான்னு சொன்னால் இதை தாண்டி இருக்கிற செய்திகள் எல்லாம் தெரியும்னு அந்த க்ஷேத்திரஜ விபாக யோகத்தில் புரிஞ்சுட்டோம். அதே மாதிரி யஜ்ஞாத்வா முனையசர்வே இதை எந்த விஷயத்தை சிறப்பாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்ததும் பரம்பொருளை பற்றியதுமான ஞானம் கிடைத்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சர்க்கேபி நோபஜாயந்தே, அதாவது இந்த ஞானத்தை பின்பற்றி என்னுடைய ஸ்வரூபத்தை அடைந்தவர்கள் சிருஷ்டியிலும் பிறப்பதில்லை, அதே மாதிரி பிரளயத்திலும் துன்புறுவதில்லை அப்படின்னு சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். இதுதான் இதுக்கு ஒரு பிரியாம்பிள். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவருடைய பெருமாளுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்த மகத் பிரம்மஹா என்னது பெரிதானவதும் அதிலுள்ள தன்னுள்ளே எல்லாவற்றையும் தாங்குவதான மூலப்பிரகிருதி. அந்த சென்ற அத்தியாயத்தில் கூட பார்த்தோம், 24 தத்துவம், மனசன் 1 25, அந்த ஜீவாத்மா இதெல்லாம் செய்யும், இதுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மா அதோடு கூட துணைக்கு வரும் அப்படிலாம் பார்த்தோம். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு தொடர்புடையது. கண் இருந்து சொன்னால் கண்ணு மட்டும், அதை பார்க்கறது விஷன், காதுன்னா காது மட்டும் ஒலி மட்டும், ஆனால் அதை கேட்குற ஆடிட்டரி. அதுபோல் 19 20 இந்த 24 தத்துவங்களோடு சேர்ந்து இந்த மகத் பிரம்மத்தில் இருக்கிற மூலப்பிரகிருதி இருக்கே, அதில் தஸ்மைன் அகம் கர்ப்பத்தை வைக்கின்றேன். இதெல்லாம் என்ன பெருமாள் இந்த சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் அதனுள் வைக்கிறேன். அதனின்று சர்வபூதானாம் எல்லா உயிர்களின் உற்பத்தியும் உண்டாகிறது. அந்த மகத் பிரம்மம் இருக்கே, மகத் பிரம்மம் என்கிற மூலப்பிரகிருதி இருக்கே, எல்லாவற்றையும் தாங்குகிறதான மூலப்பிரகிருதி, அந்த மூலப்பிரகிருத்தியிலேருந்து ஒன்றாக எல்லாம் என்ன பண்ணுறது, உற்பத்தி ஆகின்றது. மகத் பிரம்மஹா யோனிஹி என்ற பதங்களால் கூறப்பட்டது மூலப்பிரகிருதி, அதாவது மூலப்பிரகிருதியாகிய க்ஷேத்திரம். இந்த உலகத்துக்கே எது க்ஷேத்திரம், அதாவது அந்த மூலப்பிரகிருதி. அந்த க்ஷேத்திரத்தினையில் வரக்கூடிய க்ஷேத்திரஜ்ஞ யார், இத்தனை இருக்கிற எல்லா உயிர்களும். அந்த உயிர்களில் என்ன, இந்த பசு பக்ஷி பிராணிகளும் இருக்கும், மனுஷ சரீரம் இருக்கும், அப்புறம் மிருகங்கள் இருக்கும், எல்லாமே. பிராணின்னு சொன்னால் சாதாரண வீட்டு விலங்கு மட்டும் இல்லை, காட்டில் இருக்கிற விலங்கு, அதாவது அதனோட உணவு வகைகளுக்கு ஏற்பவாறு மிருகங்களை நம்ம பிரிக்க முடியும் இல்லையா. அதுபோல் மிருகம் என்ன பண்ணும், சரீரம் இருக்கும்பொழுது கர்மவசாத்து எந்த சரீரத்துக்குள்ளே கிடச்சதோ அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே தான் அதால் இருக்க முடியும். மனுஷனுக்கும் அதே வார்த்தைகள் ரொம்பவும் பொருந்தும். ஏன்னு கேட்டால், எந்த சரீரத்துக்குள்ளே இந்த இதுக்குள்ள ஜீவன் கிடச்சிருக்குதோ அந்த ஜீவன் அந்த சரீரத்துக்கு ஏற்ப அதுக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் தகுந்த மாதிரி தான் அதனால் செயல்பட முடியும். இதை தாண்டி அதிகமாகவோ என்ன அதற்கு மேலாகவோ அது செயல்படுவது வாய்ப்பில்லை. அதனால தான் மகத் பிரம்மஹா யோனி அப்படின்னு யோனிகின்ற அந்த வார்த்தையை சொன்னார். பெருமாளுடைய கர்ப்பத்தில் பெருமாளுடைய
என்ன க்ஷேத்திரம் அந்த யோனின்றது என்ன பெரிய அளவில், அதாவது உலகத்துக்கே இருக்கிற மூலப்பிரகிருத்தியில், அதனால் கூறப்பட்டது மூலப்பிரகிருதி. அதனால் இது என்னது மூலப்பிரகிருதி என்ன சொன்னால் அபரா பிரகிருத்தியாகிய க்ஷேத்திரம். இந்த சைத்தன்ய சமுதாயமாகிய மூலப்பிரகிருதி, சைத்தன்ய ரூபமாகிய பராப்பிரகிருதி. இந்த பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொன்னால் கர்ப்பம் என்கிறது சைத்தன்ய சமுதாய ரூபமாகிய பராப்பிரகிருதி. பராப்பிரகிருதின்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர், அபராப்பிரகிருதின்றது மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருத்தியிலும் இந்த சைத்தன்யத்தை வச்சு பெருமாள் என்ன பண்ணுறார், சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இன்னும் விவரமாக அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.